ஒரு entire generation in நம்பிக்கையின் விதையே. Let's welcome Dhanush sir onto the stage. I am the devil and you will call me Captain Miller. Killer, killer, Captain Miller. You wanna fight? Killer, killer, Captain Miller. Brings you on tonight. Killer, killer, Captain Miller has a heart of stone. And you will call me Captain Miller. சிறு துளி சிறு துளி பெரும் வெள்ளம்னு சொல்லுவாங்க. நான் 2002 இருந்து சிறுக சிறுக சேர்த்த துளியெல்லாம் இன்னைக்கு என் கண் முன்னாடி பெரும் வெள்ளமா திரண்டு வந்திருக்கீங்க. இது நான் சேர்த்த சொத்து. இதுக்கு என்றென்றும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். கில்லர் கில்லர் கேப்டன் மில்லர். கேப்டன் மில்லர் அப்படிங்கிற படத்தை பற்றி யோசிச்சா என் மனசுக்கு வர முதல் வார்த்தை உழைப்பு. அப்படி ஒரு அசுரத்தனமான உழைப்பு இந்த படத்தில் இருக்குது. எல்லாரும் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணி நிஜமாகவே உயிரை பணயம் வச்சு எடுத்த ஒரு படம் கேப்டன் மில்லர். அந்த படம் உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்தப்போ அதில் ஒரு டைலாக் வரும், அது கேட்டிருப்பீங்க. யூ பிலீவ் டெவில், ஐ ஆம் த டெவில். அது உண்மையிலேயே அருண் மாதேஸ்வரன் தான். அப்படி ஒரு மிருகத்தனமான உழைப்புக்கு சொந்தக்காரர். இந்த டீம் உழைச்சதை பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட உழைப்பில் ஒரு 50% கூட சத்தியமாக நான் பண்ணலை. அதுதான் உண்மை. என்னை முடிஞ்ச அளவுக்கும் பூ மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அவங்களாம் தான் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அருண் மாதேஸ்வரனை எனக்கு பார்க்கும்போது நிறைய வெற்றிமாறனை எனக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. கோவிட் டைமில் தான் ஃபஸ்ட்டு நான் அருண் மாதேஸ்வரை மீட் பண்ணேன். காதில் கம்மல் கிம்மல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு ஸ்டட் பாயாக அப்படியே உக்காண்ட்டு இந்த தம்பியா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் போய் உக்காந்துட்டு சரி சொல்லுங்க அருண், லைன் எந்த மாதிரி இருக்கும் சொல்லுங்க அப்படின்னா அருண் உடனே அப்படியே இருக்கும். அப்படியே இருக்குமா, சரி ஓகே, சரி லைன் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒன்று. இந்த கேப்டன் மில்லரோட லைன் ஒரு 15 நிமிஷம் தான் சொன்னார். பெரிய ஸ்கேல் படமாக இருக்குது, ரொம்ப பெருசாக சொல்கிறீங்க, அந்தளவுக்கு கரெக்டாக வந்துருமா? இல்லை அது அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் சரிங்க பண்ணிட முடியுமா? பெரிய பெரிய ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய ஆக்ஷன் சீக்வன்சஸ், ரொம்ப பெரிய பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் பட்ஜெட்குள்ளே ஃபிட் இன் பண்ணிடலாமா அப்படின்னா அப்படியே பண்ணிடலாம். அருண், நான் படம் பார்த்தேன், அப்படி தான் இருக்கு, அப்படி தான் பண்ணிட்டீங்க. இப்போதான் அதுக்கு எனக்கு அர்த்தம் புரியுது. அந்த வெரி வெரி ஃபார்ச்சுனேட் டு ஹவ் ஃபவுண்ட் அ டேலண்ட் லைக் யூ. நான் அவரை சந்திக்கும் போது ராக்கி ரிலீஸ் ஆகலை, நான் படமும் பார்க்கல. அவர் எனக்கு கேப்டன் மில்லர் கதையும் சொல்லலை, முழுசாக ஸ்க்ரீன் பிளேயும் சொல்லலை, ஒரு ஐடியா தான் சொன்னார். ஆனால் தெரிஞ்சுது
இது சம்பவம் பண்ணுற ஒரு கை அப்படின்னு தெரிஞ்சுது. நான் ரொம்ப ஃபார்ச்சுனேட், முதல்ல நான் பிடிச்சிட்டேன் அவரை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப லக்கி. இதுக்கப்புறம் நேரம் நல்லா இருந்தால், பெருசாக ஜெயிச்சதுக்கப்புறமும் உங்கள் தலை உங்கள் தோல்லையே கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்குன்னு ஒரு பெரிய இடம் காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள் அருண். அப்புறம் நம்ம ஜிவி பிரகாஷ், உண்மை சொல்லாமா பொய் சொல்லாமா ஜிவி? எப்போ என்ன இருந்தாலும் ஃபோன் பண்ணா சொல்லு மச்சான் அப்படின்னு ஃபோன் எடுப்பார். வாங்க போங்க சபை நாகரிகம் கருதி சொல்லு மச்சான், எங்கடா இருக்க மச்சான்? கடலூரில் ஷூட்டிங்கில் இருக்கேன்டா அப்படின்னு. சரிடா ஒரு சாங் பண்ணணும், வரேன் மச்சான், அவ்வளோதான். என்ன சாங்கு, என்ன பண்ணணும், எப்போ வரணும், எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துடும், டப்புன்னு ஓடி வந்துடுவார். உடனே உட்காந்து பண்ணி கொடுப்பாரு. ஜிவி, as a friend, as a composer, thank you so much. I love you. அடுத்து நம்ம சிவராஜ்குமார் சார். சார், நீங்கள் ஜெயிலர் கிளைமேக்ஸில் ஸ்லோ மோஷனில் அப்படி நடந்து வரும்போதே தமிழ்நாடு மக்கள் மனசுக்குள்ள அப்படியே நடந்து போயிட்டீங்க உள்ள. ரிப்பீட்டடாக பல மேடைகளில் பல இன்டர்வியூஸில் நீங்கள் என்னுடைய ஃபேன் நான் பல முறை பார்த்துருக்கேன். ஏதோ ஒன்று நம்ம சரியாக தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் ஒரு மோட்டிவேஷனும் எனக்கு கண்டினியூஸாக ஒரு வாட்டி நீங்கள் சொல்லும் போதும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல சார். ஆனால் ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனுஷனா உங்கள் மனசுக்கும் உங்கள் அன்புக்கும் உங்கள் பண்புக்கும் உங்கள் பணிவுக்கும் பாசத்துக்கும் நான் ரொம்ப பெரிய ஃபேன். இங்கே மேடையில் நின்று நீங்கள் பேசும்போது சிரிச்சிட்டு இருந்தீங்க, நான் உங்கள் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன் சார். உண்மையிலேயுமே சும்மா மேடைக்காக சொல்லலை, நீங்கள் சிரிக்கும் பொழுது உங்கள் முகத்தில் உங்கள் அப்பாவும் தெரிகிறாரு, உங்கள் தம்பியும் தெரிகிறாரு, 3 பேரும் சேர்ந்து சிரிக்கிற மாதிரி தான் எனக்கு கீழே இருந்து பார்க்கும்போது இருந்தது. அப்பா பேரை காப்பாத்துறது என்னன்னா உங்களை பார்த்து கற்றுக்கணும் சார். என் பசங்க இருக்காங்க, உங்களை பார்த்து கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் பசங்களோட நீங்கள் கிரிக்கெட் விளையாண்டது, நம்ம போய் சாப்பிட்டது, நான் வீட்டு சாப்பாடு மிஸ் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் சாப்பாடு சரியாக கிடைக்கலன்னு நான் சொன்ன உடனே அங்கே நம்ம இருந்த ரூமே ஒரு வசதியான ரூம் கிடையாது, ஒரு சின்ன ரூம். அந்த ரூமுக்குள்ளே ஒரு சடனாக ஒரு கிச்சனை க்ரியேட் பண்ணிட்டாங்க. மேடம், எங்களுக்கு நல்லா சாப்பாடு போட்டீங்க, மறக்கவே மாட்டேன், அந்த சாப்பாடு சாப்பிட்டதெல்லாம் மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த கிரேட் மெமரிஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் சார். தியாகராஜன் சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் நீங்கள் இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமான்னு தெரியல. நாங்கள்லாம் சின்ன சின்ன கன்ஃபியூஷனில் இருக்கும்போது, யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து வேலை செய்யும்போது சின்ன சின்ன கன்ஃபியூஷனில் இருக்கும்போது டப்புன்னு நான் இறங்கி செஞ்சால் என்ன ஆகும்னு நீங்கள் இறங்கி ஒரு வேலை செய்வீங்க. அப்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு புரிஞ்சுது. யூ ஹாவ் கிரேட் ஃபெய்த், பேஷன் அண்ட் லவ் ஃபார் சினிமா. ஐ அட்மையர் தட் அபவுட் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மில்லர் வாட் இட் இஸ் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் இட் ஸோ ஸ்பெஷல். ஐ எம் really honored to have continuously worked in your prestigious banner. Thank you so much sir. இந்த படத்தில் என் கூட வேலை செஞ்ச அத்தனை நடிகர்களுக்கும் அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நிறையா பேர் இருக்கீங்க, அதனால் எல்லாரையும் பேராக சொல்லலை, ஏன்னா யாரையா விட்டுருவணும்னு பயமாக இருக்குது. எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய டீம், என்னுடைய பர்சனல் டீம், Shreyas, thank you for being there, for being such a great support and for taking care of everything so that I can concentrate on my work peacefully. You have a big part to play in that. Thank you so much Shreyas. Kavya Sriram, thank you so much. Captain Miller oda look design பண்ணது காவ்யா ஸ்ரீராம்க்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் அவங்க தான் ஃபுல்லாக செட் பண்ணாங்க. கேப்டன் மில்லரோட ஸ்டைலிஸ்ட் காவ்யா, thank you so much. ராஜா, தேங்க்யூ. சுப்ரமணியம் சிவா சார், தேங்க்யூ. நாகு, தேங்க்யூ. என்னோடய பாடி கார்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. நிறைய பேர் இருக்காங்க நம்ம கூட்டத்தில், பேரெல்லாம் சிங்கம் புலி இப்படி இருக்கும். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. என்னை எல்லாருமே கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கேப்டன் மில்லர் அப்படின்னா அருண் அதுக்கு வச்சிருக்கிற டேக் என்ன அப்படின்னா, ரெஸ்பெக்ட் இஸ் ஃப்ரீடம். மரியாதை தான் சுதந்திரம்.
ஆனால் இப்போ எதுக்கு இங்கே மரியாதை இருக்குது, யாருக்கு இங்கே சுதந்திரம் இருக்குன்னே தெரியல. எது செஞ்சாலும் யோசிச்சு செய்ய வேண்டியதாக இருக்குது. எது பேசினாலும் யோசிச்சு பேச வேண்டியதாக இருக்குது. அப்படி யோசிச்சு செஞ்சாலும், எப்படி யோசிச்சு பேசினாலும், அது நல்லதாக இருந்தாலும் அதை குறை சொல்கிறது ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. சின்ன கூட்டம் தான், ஆனால் இருக்கு. இல்லை, ஒன்றுமே புரியல. எது கேட்டாலும் எல்லாரும் எதையாவது குறை சொல்லிட்டு, எல்லாரையும் ஏதாவது குறை சொல்லிட்டு கை காட்டிக்கிட்டே இருக்கிறது தான் சுதந்திரமா என்ன? அது கிடையாது. அது சுதந்திர துஷ்பிரயோகம். அவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் கெட்டவன், அவன் நல்லவன், அது எனக்கு, இது உனக்கு, உனக்கும் இல்லை, இது எனக்கும் இல்லை, படைத்தவனே இங்கு எடுத்துக் கொள்வான், நல்லவன் யார், அட கெட்டவன் யார், கடைசியில் அவனே முடிவு செய்வான். அவன் முடிவு செய்யட்டும், அவன் முடிவு செய்யட்டும், அப்ப பார்த்துக்கலாம். எது எதுக்கோ ஓடுறோம், எதோ எல்லாத்தையும் மறந்துட்டு எது எதுக்கோ ஓடுறோம், எது பின்னாடியோ செய்கிறோம், ஆடுறோம், ஆட்டமாக ஆடுறோம். இதெல்லாம் நம்ம குழந்தைக்கு ஒரு சின்ன ஜுரம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அர்த்தம் இல்லாமல் தெரியும். கடவுளே, என் குழந்தைக்கு உடம்பு சரியானா போதும், அது கிடக்குதுன்னு தோணும் பாருங்க மனசுக்கு. அப்போ தெரியும் இந்த ஆட்டமும் ஓட்டம்லாம் எவ்வளோ மீனிங்லெஸ் அப்படின்னு. நம்மளுடைய ப்ரையாரிட்டி என்னங்கிறது அப்போ புரியும். என்னுடைய ப்ரையாரிட்டி என்னன்னு எனக்கு ரொம்ப கிளியராக இருக்குங்க, அது போதும். வட சென்னை 2 வரும், கண்டிப்பா வரும். அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, கண்டிப்பா வரும். இத்தனை உள்ளங்கள் ஒரு விஷயம் வேணும் வேணும்னு இத்தனை வருஷமா ஆசைப்படும் போது வராமையா போயிடும்? கண்டிப்பா வரும். அப்போ அது வரும்போது அதை பத்தி நம்ம பேசலாம். முக்கியமா இவ்வளோ பேர் என்னை பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்கீங்க. நான் என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கு தெரியும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அவங்கவுங்க எண்ணத்தை அவங்கவுங்க வாழ்க்கையில் வைப்போம், அதுதான் நல்லது. அதன்படியே இருப்போம். லவ் யூ ஆல் so much. Thank you. ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்தந்த விஷயங்களில் அவங்களோட எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு சின்ன உங்களுக்கு தோன்றதை சொன்னீங்கன்னா, அட்வைஸ்னு சொல்லக்கூடாது ஏன்னா உங்களுக்கு அது பிடிக்காது, பட் நீங்கள் அதை சொன்னீங்கன்னா அவங்க அதை அட்வைஸாக எடுத்துப்பாங்க. சார் ரெடியா? ஃபெயிலியர் வந்தால் எண்ணம் எப்படி இருக்கணும்? ஃபெயிலியர் வந்தால் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். அதில் எண்ணத்தை ரொம்ப சீரியஸாக வச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஷிப் ஜீவி மாதிரி இருக்கணும். ஒரு நண்பன்கிறவன் யாரு சொல்லுங்க? நண்பன்கிறவன் யாரு? நமக்கு கஷ்டத்தில் நஷ்டத்தில் எல்லாத்துலேயும் கூட இருக்கிறவன் தான் நண்பன். ஜீவி மாதிரி இருக்கணும். ஃபேர் எனஃப் சார். நெக்ஸ்ட், சோஷியல் மீடியா ஒரு மிகப்பெரிய கால திருடன். சோஷியல் மீடியா ஒரு திருடன். உங்களுக்கே தெரியாம உங்களுடைய வாழ்க்கையோட மணித்துளிகளை, ப்ரெஷியஸ் டைம் உங்களுக்கே தெரியாமல் உங்ககிட்ட இருந்து திருடிக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியாது. இப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம வாழ்க்கை டப்புன்னு முடிஞ்சிடும். அதில் பாதி நாள் இப்படியே இருந்திருப்போம். 4 பேர் ஒன்றா இருந்தால் மூஞ்ச பார்த்து பேசுங்கப்பா, ஃபோனை பார்த்து பேசாதீங்க. அது ஒரு மனநோய். 90ஸ்க்கே போயிடலாமான்னு இருக்கு. So true. So wish we could. Next, success. இங்க இருக்கிற எல்லாமே சக்சஸ். ஒரு பாட்டும் அப்படியே பாடினீங்கன்னா, பாடிட்டீங்க, இருங்க பாடிட்டீங்க, 2 லைன் பாடினீங்க, கொஞ்சம் அப்படியே லெங்க்தா பாடினீங்கன்னா, கொஞ்சம் லெங்க்தா. கண்ணுக்கொருவண்ணு கிளி, காதுக்கொரு கானக்குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கானக்குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானையா. தத்தித் தவழும் தங்கச்சிமிலே பொங்கிப் பெருகும்
சங்கத்தமிழே முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம். ராசாவே ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது. Thank you, Dhanush sir. And now let's wish the entire Captain Miller team all the very best. And sir, please join us on stage. Please, Medek Vanga, the entire team of Captain Miller. So, Satya Jyoti Films TG தியாகராஜன் அவர்கள் தயாரிப்பில் ஜிவி பிரகாஷ் இசையில் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் அவர்களின் நடிப்பில் வெளிவர இருக்கும் கேப்டன் மில்லர் திரைப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்ல we have the CD opening, CD reveal, satellite partner Sun TV, event by Wave Media.